நடிகர் விஜய் பேசினது யாருக்குமே சுத்தமாக கேட்கல. ஏன்னா அங்கே ஃபுல்லாக ரசிகர்களுடைய விசில் சத்தம் அது மட்டும்தான் கேட்டுச்சு. அண்டு மீடியாக்காரங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா விஜயோடைய வாய்ஸை மட்டும் தனியாக கொஞ்சம் பிரித்து எடுத்திருக்காங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும். ஸோ அதுதான் நீங்கள் ஆக்சுவலாக கேட்குறது. அண்டு ஸோ விஜய் வந்து இனிமேட்டுக்கு எப்படி பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு பயங்கரமான சவுண்டு, இவ்வளோ பயங்கரமான க்ரௌடு, அண்டு அவர் கண்டிப்பாக பேசணும். அண்டு அது மக்களுக்கும் போய் சேரணும். அட்லீஸ்ட்டு அந்த மீடியாக்காரங்களுக்காவது அது போய் சேரணும். ஆனால் எதுவுமே இல்லாமல் அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. வேறு ஏதாச்சும் டெக்னாலஜி ஏதாச்சும் அப்டேட் பண்ணி ஏதாச்சும் பேச போகிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான், வேறு ஏதாச்சும் ஸ்பீக்கர்லாம் புதுசாக வேறு மாதிரி செட் பண்ணி இல்லைனா எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. என்னென்னா இந்த சுற்றுப்பயணம் வரணும், அந்த டிவிக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் அவர் பேசுகிறது ஏதாச்சும் ஒரு மைக்கில் வந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகணும். ஸோ அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். ஸோ இதான், அனிமேல் வேறு ஏதாச்சும் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க.